Hi friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மண்பானையில் ரொம்பவே சூப்பரான சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக நம்ம நார்மலாக செய்கிற சிக்கன் வறுவலை விட இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் வறுவல் செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வறுவல் செய்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் தான் நம்ம சிக்கன் வறுவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மண்பானையில் வாங்கினதுக்கப்புறமா எப்படி பழக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ மண்பானை வாங்கினீங்க அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை பழக்கிக்கலாம். இப்போ பானை அடுப்பில் வச்சுக்கலாம். பானை பாருங்கள் நல்லாவே சூடாகிடுச்சு. அதுக்கப்புறமா அதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு இதில் சோம்பு சேர்த்து விட்டுக்கோங்க. அடுத்துதான் கொஞ்சோண்டு பிரியாணி இலை இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, 1-2. இல்லை நம்ம அதுக்கப்புறமா ரோஜாப்பூ இதழ்கள் சேர்த்துக்கோங்க. முந்திரி ஒரு 5-6 எண்ணம், கருவேப்பிலை சிறிதளவு, பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 2 சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஏலக்காய் இருந்துச்சுனாலும் சேர்த்து விட்டுட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். அதுக்கடுத்து தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வதங்கி கிடைக்கட்டும். பானையில் செஞ்சோம்னாலே எந்த ஒரு ஃபுட்டுமே ரொம்பவே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அதுவும் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் வறுவலை பானையில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் எடுத்தாலே பானையில் செய்யணும்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போது 2 தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளார சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி 2மே வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் எடுத்து முதலே கழுவி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு அதை அப்படியே விட்டுடலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும், வதக்கி விடலாம். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இருக்கட்டும். இப்போது இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க, விட்டுடலாம். அதுக்கப்புறமா இந்த வறுவலுக்காக நான் ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கேங்க, பவுடர் மாதிரி. இது எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை பார்த்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தாங்க. இதில் நம்ம சோம்பு, சீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, பிரியாணிக்கே சேர்க்கக்கூடிய அந்த பிரியாணியோட மொக்கு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ரோஜாப்பூ மொக்கு, அதெல்லாம் சேர்த்து தான் நான் இதை அரைச்சிருக்கேன். இதை சேர்த்து செய்யும்போது வறுவலுக்கு இன்னும் ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட் கிடைக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இந்த பவுடர் எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு டீட்டெயில்டு வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு சிக்கனில் உப்பு பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மல்லித்தூள் 1.5 ஸ்பூன்,
காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம இதில் வந்துட்டு சிக்கன் பவுடர்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பவுடர் சிக்கனுக்கு வறுவலுக்காக வந்து அரைச்சி இதில் சேர்த்துருக்குறோங்காட்டி வேறு எந்த எக்ஸ்ட்ரா எந்த பவுடருமே நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம வந்து இதுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா வந்து இந்த சிக்கன் வேகும் போதே வந்து நமக்கு தண்ணி விடும். அதுவே போதுமானதாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி சுத்தமாக சேர்க்க வேண்டாங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே நல்லா சுண்டிட்டுருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். இன்னும் கொஞ்சம் சுண்டிச்சுனா நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இது வறுவல் தானே வைக்கிறோம். பாருங்கள், அப்படியே நல்லா சுண்டி நம்ம சிக்கன் பீசஸ்லாம் வந்து மசால் பிடிச்சி அவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு. இதை சாதத்துக்கு கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாலோ, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோம்னாலோ, தோசை கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த மண்பானையில் நீங்களும் வறுவலை செஞ்சு பாருங்கள். மேலால் மல்லித்தலை தூவியாச்சு. இதை அப்படியே சாப்பிட வேண்டியதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.